12 முஹாஜிர்கள், இது ஒரு சின்ன ஒரு கூட்டம் வேவு பார்க்கறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. இது அப்துல்லா இப்னு ஜஹஷ் அப்படிங்கிற அந்த ஒரு நபி தோழரை அனுப்புறாங்க. அதாவது மிஸ் ஆகிட்டே இருக்கு. இவங்க கால்குலேட் பண்றது என்ன ஆகுது, மிஸ் ஆகுது. அதாவது அபு சுஃபியான் கிளம்பிட்டாருங்கிறாங்க, இவங்க போய் கரெக்டாக மடக்கணும்னா நாமக்கல் வச்சு மடக்கணும். நாமக்கல் இவங்க போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. சரி மிஸ் ஆகுது, அடுத்த வாட்டி திருச்செங்கோடு ஸ்கெட்சு போடலான்னு திருச்செங்கோடு ஸ்கெட்சு போடுறாங்க. திருச்செங்கோடு போகும்போது பார்த்தீங்கன்னா நைட்டே போயிடுறாங்க. எப்போ போனாலும் டைமிங் மிஸ் ஆகுது. அதாவது இவங்க டிராவல் பண்ணி வர்றதுக்கும் இவர் செய்தி கலெக்ட் பண்ணுற, ஏன்னா புதுசு இல்லை, இந்த வேலைக்கு புதுசு இல்லை, அங்கே மக்காவில் இந்த வேலையெல்லாம் செஞ்சது இல்லைல்ல. இப்படி மிஸ் ஆகிட்டே இருக்கும்போது ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, நக்லாங்கிற இந்த ஒரு ஸ்கெட்ச் வேற மாதிரி ரசூல்லா போடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வழியில் வேவு பார்க்க போய் தான் மிஸ் ஆகுது, மக்காவிலே போய் வேவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது மக்கா ஊர்லேருந்தே கிளம்பும் போது ரசூல்லா கால்குலேட் பண்ணிடுவாங்க. அதாவது இங்கேருந்து மக்காலேருந்து கிளம்புது, அதுக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்குல்ல, இந்த ஒட்டகத்துக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்கு, எத்தனை நாளில் இந்த இடம் கிராஸ் ஆகும், இதெல்லாம் ரசூல்லாவுக்கு தெரியும். நம்ம நினச்சிருக்கிற ரசூல்லா வேற, இந்த ரசூல்லா வேற. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை ரசூல்லா அந்த நபித்தோழர்களுக்கும் சொல்லலை எங்கே போய் வேவு பார்க்கணுங்கிறது. என்ன பண்ணுறாங்க, அப்துல்லா இப்னு ஜஹஷ் சஹாபியை கூப்பிடுறாங்க, ஒரு லெட்டரை கொடுத்துட்றாங்க. இந்த லெட்டரை எடுத்துட்டு இந்த டைரக்ஷனில் போய்கிட்டே இருங்க, நேராக 2 நாள் டிராவல் பண்ணி போங்க, 3ஆவது நாள் இந்த லெட்டரை காலையில் ஓப்பன் பண்ணி படிங்க அப்படிங்கிறாங்க. நேராக இவர் போகிறாரு. 2 நாள் கழித்து அந்த லெட்டரை கிழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா மக்காவுக்கு போக சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன். இது மக்காவுங்கிறது என்ன, அது சாவுடைய வாயிலிருந்து தப்பிச்சு இவங்க அங்கே பொழப்பு ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல மக்காவுக்கே போகணுங்கிறது இங்கே சொல்லி அனுப்பியிருந்தாங்கன்னா போகும்போதே உங்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டிருக்கும். 2 நாள் கழிச்சு லெட்டரை படிங்கும் போது என்ன ஆயிரும், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி வந்தாச்சு, இது வரைக்கும் முடிச்சுட்டு போயிடலாம். அவர் என்னங்கிறாரு, அப்துல்லா இப்னு ஜஹஷ் மற்ற நபி தோழர்களை பார்த்து, நீங்கள் வேணால் போகிறதுனா போய்க்குங்க, வீட்டுக்கு போகிறதுனா போய்க்குங்க, நான் மட்டும் இந்த வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் செவி மடுத்தோம் வழிபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மரணிப்பதை வெறுப்பவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் செவிப்பட்டிருக்கோம், நாங்கள் கட்டுப்படுவோம். ரசூலோட கடிதம் நீங்கள் படிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் இருக்கிறாங்க. நக்கலாங்கிறது மக்காவுடைய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல முகாம் போட்டாங்க. போன ஒரு நேரம் என்ன அப்படின்னா ரஜப் மாதம். ரஜப் மாதம் என்ன மாதம், புனித மாதம். புனித மாதத்தில் ஒரு மாதம் ரஜப் மாதம். போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்க்க போகும்போது என்ன ஆகுது, வெளியிலிருந்து, அதாவது மதீனா மக்காவுக்கு வெளியிலிருந்து அந்த வியாபார கூட்டம் வந்துருச்சு. ரசூலா பார்த்துட்டு தான் வர சொன்னாங்க, ஆனால் வந்துருச்சு. இப்போ நாம் போய் சொல்கிறதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, மக்கா ஹரம் எல்லைக்குள்ளே பூந்துருவாங்க. ஹரம் எல்லை புனித எல்லை, அந்த இடத்துல சண்டை போடக்கூடாது. அப்போ சண்டை போட முடியாது. அது இல்லாமல் இன்னைக்கு தான் ரஜபுடைய லாஸ்ட் நாள், ரஜபுடைய லாஸ்ட் நாள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிடுறேன். அடிச்சு விட்டு என்ன பண்ணுறாங்க, அம்ரு இப்னு ஹல்ரமி அப்படிங்கிற ஒரு ஆளை கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு உஸ்மான் அப்புறம் ஹக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை பிணைக்கதியாக பிடிச்சிட்டு நிறைய பொருட்களையும் கனிமத்தாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறேன். போன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான கோபம். நான் உங்களுக்கு இங்கே தான் பார்க்கணும், ஏன்னா ஃபஸ்ட்டு நடந்த 7 தாக்குதலும் வியாபார கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக நடத்தினது. ஒவ்வொன்றிலையும் 70 பேர் 200 பேர் 100 பேர் இப்படி அனுப்பியிருக்காங்க. இவங்க 12 பேரை ரசூலா எதுக்கு அனுப்புனாங்க, உளவு பார்க்கறதுக்கு அனுப்புனாங்க. உளவு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர வேற வேலை செய்யக்கூடாது. இதெல்லாம் மிலிட்ரி டிசிப்ளினுங்க. சொன்ன வேலைக்கு மேலே வேற வேலை செய்யக்கூடாது. என்ன இதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் என் வேலை இது செய்ய சொன்னாங்க, செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இது எல்லுனா என்னையா இருக்காங்க, ரசூல்லா வெறுக்கிறாங்க. இப்போ சொல்கிறேன், இந்த கனிமத்தை நான் தொடமாட்டேன், தூக்கி போடு அப்படின்றேன். யாரை கேட்டு சண்டை போட்டீங்க, நான் உங்களுக்கு சண்டை போட ஆர்டர் கொடுத்தேனா, சொன்னதுன்னா என்ன செஞ்சுட்டு வந்தீங்க. ரசூலோட பிளான் வேறையா இருக்கும். இந்த கூட்டம் போச்சுன்னா வேற கூட்டம் வருங்கிற வேற கணக்காக இருக்கும். அவருடைய பிளான் என்னங்கிறது, அதாவது தலைவர் எதுக்காக பிளான் போடுறாரோ தலைவருக்கு தான் தெரியும், இந்த கமாண்டருக்கு தான் தெரியுமே தவிர சிப்பாய்கள் சுயமா சிந்திக்க கூடாது வேலைகளில் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ரசூலா நம்ம கற்றுக் கொடுக்குற டெக்னிக்ஸ். சுன்னத்துனா உஸ்வானா இதுவும் தான், வெறும் மிஸ்வாக்கும் சுர்மா மட்டும் கிடையாது, இதெல்லாம் கற்றுக்கணும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, கழிச்சு விட்டுறாங்க. இது பெரிய ஒரு சர்ச்சையாகுது. யூதர்கள்லாம் பெரிய இஷ்யூவாக கிளப்புறாங்க. ஏன்னா மதீனா அந்த பிராந்தியத்திலே நடக்காத ஒரு நிகழ்வு. ஏன்னா போர் புனித மாதத்துடைய அமானிதம் பால்படுத்தப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? புனித மாதத்தை காஃபிர்கள் கூட ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க.
மக்காவாசிகளும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. புனித மாதம் வந்து அசிங்கப்படுத்தப்பட்டுருச்சு. பாத்தியா, நாங்கள் அப்போவே சொல்லலை இவங்கெல்லாம் வில்லங்கமான ஆட்கள்ன்ட்டு, இத்தனை வருஷமாக நாங்கள் புனித மாதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தோம், உடச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய சென்சேஷனல். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், புனித மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். இதெல்லாம் பாருங்க, இது நான் சொன்ன சம்பவம் வரலாற்று ஹதீஸ் கிதாபில் வர்றது, ஆனால் ஆயத்து இறங்கியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ வரலாற்று நூல்களை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், வரலாற்று நூல் ஹதீஸ் கிதாபா, அதுக்கெல்லாம் சனது இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ரசூல்லா சொன்ன பற்றி ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறுங்கும் போது அதுலேயும் ஒரு கவனம் எடுத்திருக்காங்க. ஆயத்து இறங்கியிருக்குல்ல, இது எப்போ நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஹதீஸ் ஏற்றுக்காது, அதாவது வரலாற்று நூல் எடுக்காது, இது எப்போ நடந்தது நீங்கள் சொல்லுங்கள், ஹதீஸ்லேருந்து சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை அப்போ அது பார்த்துக்கணும். மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நம்பிக்கைகளுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது, ஏற்கனவே இருக்கிற சஹீஹான ஹதீஸ்களுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. வலு சேத்திர மாதிரி இருந்ததுன்னா அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை கிடையாதுங்கிறது. இது வந்து முஹத்திஸீன்களுடைய உசூல். இது வந்து இதை நம்ம கற்றுக்கணும். மார்க்க கற்றுக்கிற விஷயத்தில் இது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சில விஷயங்கள் வரலாற்று நூல்களிலிருந்து எடுக்க வேண்டியது வரும், சில விஷயங்கள் தேவை தூக்கி போடணும். அதாவது புது விஷயத்தை நிறுவ முடியாது, வரலாற்று நூல்கள் இருந்து இருக்கிற விஷயங்களை வலுப்படுத்துறதுக்கு முடியும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த குர்ஆன் விட்னஸ், இந்த சம்பவம் உண்மைங்கிறது புனிதம், அதாவது அறிவிப்பாளர் அல்லாஹ். இந்த கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா சஹீஹுல் கைரி அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய முத்திரை இதுக்கு இருக்கு. புனித மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அவர்கள் கேட்கின்றனர். நபியே நீங்கள் கூறுங்கள், அவற்றில் போர் புரிவது பாவம்தான், ஆனால் அல்லாஹ்வின் பாதையை விட்டு மற்றவர்களை தடுப்பதும் அவனை ஏற்க மறுப்பதும் அதற்கு காபாவுக்கு உரியவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதும் இதைவிட பெரியது. இது மட்டும் சின்னதா? அல்லாஹ் சொல்றான், புனிதத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப இதாச்சா, இது அதை விட பெருசுரா அப்படிங்கிறான். கொலையை விட கலகம் பெரியது என கூறுவீராக அப்படிங்கிறான். கலகம்னா என்ன கலகம், முதல்ல அது புரிஞ்சுக்கணும். கலகம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது, இது இல்லை கலகம். அல்லாஹ்வுக்கு எதிராக டிக்ளேர் பண்றது பேர் கலகம். இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக ஜனநாயகங்கிற பேர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் பார்லிமெண்ட்ல 234 பேர் சேர்ந்துட்டாங்க, சாராயம் நல்லதுன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் கலகம். ஒருத்தன் அவனுடைய டிசிஷனுக்கு வந்து எப்படி வந்து சூப்பர் சீட் பண்ண முடியும், எந்த டிசிஷன் சூப்பர் சீட் பண்ண முடியும், அதுதான் ஃபைனல் டிசிஷன். அந்த டிசிஷனுக்கு மேலே ஒரு டிசிஷனே கிடையாது. வட்டி அவன் கூடாதுங்கிறான், அதுக்கப்புறம் நீ 540 பேர் சேர்ந்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி, இதுதான் கலகம். அல்லாஹ் சொல்கிறான், கலகம் கொலையை விட பெரியது. அல்லாஹ்வுடைய இதில் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். அப்போ ரசூல் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த வந்த 2 கைதிகளை வந்து விடுவிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த கொல்லப்பட்டார்ல, இந்த கொல்லப்பட்டதுக்கு அவங்களுக்கு ஒரு நஷ்டஈடு கொடுத்தாங்க. அது அவங்களுடைய ரூல்ஸ் இருக்குது, பழைய ரூல்ஸ். 100 ஒட்டகம் அந்த மாதிரி கணக்கு இருக்குது. கொல்லப்பட்ட ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பதிலாக இத்தனை ஒட்டகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ரசூல்லா அது பண்ணுறாங்க. அப்புறம் அந்த கனிமத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுத்து விட்டுறாங்க, அதை எடுத்து விட்டுறாங்க. அது ஒரு முடிஞ்சிருச்சு.